இவங்க எல்லாருமே திமுக எலும்பு துண்டு போட்ட நாய்கள். அந்த 5 வருஷத்துல எந்த விஷயத்துக்குமே திமுக செய்த எந்த வேலைக்குமே வாய் திறக்காதவங்க இவங்க. உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய அம்மையார் இந்த அம்மையார் கிடையாது. எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது எதுக்கு காரணம்னா இவங்க என்ஜிஓக்கு அந்த தார் ஜீப் இருக்கு இல்லையா, அந்த ஜீப்ல அந்த டீசல் டேங்க்ல வத்தி குச்சி போட்டு கொளுத்துனவன் யாரு? அதை சொல்லுவானா இவன்? ஏன்டா இந்த வேலையை செஞ்ச இஸ்லாமியனே அப்படின்னு இவன் கேட்பானா? அவர் யாரப்ப? இந்துக்களை மட்டும் சொல்றல, இந்துக்கள் அடி வாங்குறான், இந்துக்கள் அடிக்கிறான்னு சொல்றல, நடுவில் நீ யாரா? நீ ஸ்டூடெண்டா? நீ எப்படி அங்க போன? இளைஞர்கள் தான் இன்னைக்கு நிறைய போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க. அப்ப இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழித்த மானங்கட்ட ஆட்டுக்குட்டி அமீர் நீ எப்படி மாணவர்களுக்காக போராடுறன்னு சொல்ற? இதுக்கு முன்னாடி வரைக்கும் தலித் இளைஞர்கள் யாருமே பெரிதாக எந்த கலவரத்தில் ஈடுபட்டதாக கிடையவே கிடையாது. இவன் என்னைக்கு வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு ஆரம்பிச்சு தலித் இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு காரணமே இந்த பா ரஞ்சித் போன்ற டைரக்டர்கள் தான். 5 வருஷமா எங்கடா போனீங்க நீங்க? திமுக ஆட்சியில 5 வருஷமா என்ன புரியுங்களா நீங்க? அப்பெல்லாம் கேள்வி கேட்கலையா? அப்பெல்லாம் நான் சொன்ன குரூப் 4 வினாத்தாள் வெளியே வந்துச்சு. அப்பெல்லாம் இளைஞர்களோட வாழ்க்கை பாதிக்கப்படலையா? 5 வருஷம் 9 ஓட்டையை மூடி இருந்துட்டு இப்ப மட்டும் பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எதற்காக இப்போது நீங்க வெளியே வரீங்க? நீங்கெல்லாம் அப்போ திமுக ஆட்சி இல்லை. இதெல்லாம் திமுக தூண்டி விட்டு இவர்கள் செய்யக்கூடிய வேலை. இளையபிரதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பயர்சரி சார் அவர்கள் தான். வணக்கம். சார், இப்போ ஜோதிகா அவர்கள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜோதிகா அவர்களுமே சூர்யா தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு, அப்புறம் தான் ஜோதிகா கொடுப்பாங்க. இப்போ ஜோதிகாவை முன் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே சார், அப்போ அந்த அளவுக்கு பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னு அது? இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. 5 வருஷம் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே போடாமல் வச்சுருந்தாங்க. யார்? திமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே 5 வருஷமாக இவங்கெல்லாம் வந்துட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி திமுக வச்சுருந்தாங்க. நாங்கள் எப்போ உங்களை கழட்டி விடுறோமோ அப்போ நீங்கள் வெளியே வந்து பேசணும், அது வரைக்கும் நாங்கள் எலும்பு துண்டு போடுவோம், அந்த எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க திமுக. இப்போது திமுக ஆட்சி இல்லை. ஒன்று இப்போ திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக யாரெல்லாம் இந்த மாதிரி எலும்பு துண்டை போட்டு வளர்த்து வச்சிருக்கிறாங்களோ, ஜோதிகா மாதிரி, பா ரஞ்சித் மாதிரி, வெற்றிமாறன் மாதிரி, பிரகாஷ் ராஜ் மாதிரி, அதே போல் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேச்சாளர்லாம் இருக்காங்க. இப்போ புதுசாக பிரதீப் ரங்கநாதன் வேறு சேர்ந்திருக்காரு. இவங்க எல்லாருமே திமுக எலும்பு துண்டு போட்ட நாய்கள். இவங்கெல்லாம் எப்போ கடிக்க ஆரம்பிக்கும், எப்போ குலைக்க ஆரம்பிக்கும், எப்போ கவ்வ ஆரம்பிக்கும்னா திமுக ஆட்சி இல்லை. அதனால இவங்க இப்போ பேச ஆரம்பிப்போம். இவங்க எல்லாருமே இப்போ கழட்டி விட்டுட்டாங்க. இப்போ அந்த வரிசையில் இப்போ ஜோதிகா வந்துருக்கிறாங்க. இல்லை, ஜோதிகா வந்து ஒரு வியக்கத்தக்க விஷயத்த சொல்கிறாங்கன்னா, அபிஜித் மாதிரி என்னுடைய பசங்களை நான் வளர்க்க போகிறேன். கருப்பம்பூச்சியோடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி இவங்க பசங்களை இவங்க வளர்க்க போகிறாங்களாம், இந்த அம்மா வளர்க்க போகிறாங்களாம். ஏன் நாட்டில் வேறு ஆளே இல்லையா? அப்படின்னா ஃபாரின்ல போய் பாஸ்டன்ல போய் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன். அப்போது இந்தியாவில் வேறு யாருமே பேரை சொல்லியிருக்கிற மாதிரி இல்லையா அபிஜித்தை தவிர எனக்கு தெரிஞ்சு? அப்போது எவ்வளோ மோசமான ஒரு முன்னுதாரணம் பாருங்கள். இந்த அம்மா அதாவது கடைசியாக ஒரு படம் ஓடிச்சு இவங்களுக்கு, ஏதோ போனால் போகுதுன்னு படத்தை ஓட்டிட்டோம் நாங்கள். கருப்பன், அது கூட ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு படங்கிறதுனால ஓடிச்சு. இதுக்கு முன்னாடி அடிச்சாடிலாம் அந்த அம்மாவுக்கு பத்தலை நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரன், இந்துத்துவக்காரன், இந்து தெய்வங்களை வணங்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அம்மா படத்தையும் இவங்க வீட்டுக்கார படத்தையும் எந்த அடி அடித்தோங்கிறது இவங்க மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் இவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை ஏன் என்ன கேட்குறேன்னா, இவங்க நீட்னா இவங்களுக்கு என்ன தெரியுமா? இவங்களுக்கு நீட்னால தமிழகத்தில் மட்டுமே இப்போ ஒரு 200 சீட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். மருத்துவக் கல்லூரி சீட்டு 200 சீட்டு இருக்குன்னா 7.5% யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது 15 சீட்டு அவங்களுக்கு வந்துடும். 200 சீட்டு ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்குன்னு சொன்னாங்க, அரசாங்க மெடிக்கல் காலேஜில் 7.5% அவங்களுக்கு போகுதுன்னு சொன்னால் 15 அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழைகள் வருவான். அப்போ இந்த அம்மாவுக்கு அது பிடிக்கலையா? அவன் வந்து தர்மேந்திர பிரதான பதவி விலகுன்னு சொல்கிறான்னு சொன்னால் எதுக்கு பதவி விலகுன்னு சொல்கிறான்? நீட்டில் வந்துட்டு வினாத்தாள் கசிஞ்சிருச்சு. இதுக்கு வாயை திறந்து பேசுகிற இந்த ஜோதிகா அவர்கள் சென்ற முறை அந்த தமிழ்நாடு அரசுடைய எக்ஸாம் ஒன்று குரூப் 4, அதுவும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, எவ்வளோ பேர் தன்னோட அரசாங்க வேலை கனவோடு இருந்திருப்பான். அப்பயும் வாய் திறந்து பேசல. தமிழ்நாட்டோட மருமகள் தானே நீ, சிவகுமாரோட மருமகள் தானே நீ, சூர்யாவோடைய பொண்டாட்டி தானே நீ. அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி 5 வருஷம் நடந்தது, அப்போல்லாம் வாயை திறக்காத நீ. இந்த அசோக் உங்களுக்கு தெரியும், அந்த அஜித்குமார் படுகொலை, அதுக்கு வாயை திறக்கல. அந்த 5 வருஷத்துல எந்த விஷயத்துக்குமே திமுக செய்த எந்த வேலைக்குமே வாயை திறக்காதவங்க இவங்க. குரூப் 4 எக்ஸாமுடைய அந்த பேப்பர் வந்து கசிந்தது 3வது முறை. 3வது முறையுமே இவங்க வாயை திறக்கல. லட்சக்கணக்கான பேர் தனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று நம்பி அந்த எக்ஸாம் எழுதினான். அப்போல்லாம் வாயை திறக்காத ஜோதிகா இன்னைக்கு காக்ரோச் கட்சிக்கு மட்டும் தொடங்குறாங்கன்னு சொன்னால் என்ஜிஓ. இவங்களுக்கு பிரச்சனை அது இல்லை. அறம் ஃபவுண்டேஷன்,
அறம் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ஜிஓ, இவங்களோட என்ஜிஓ. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்ததுனால அது அறம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களும் சரியாக கணக்கு காட்டலை. சமீபத்தில் இந்த அறம் ஃபவுண்டேஷன் மேலே கூட ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவங்க வந்து பொய்யான தகவல்களை கொடுத்து போலியான விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த அறம் ஃபவுண்டேஷன் மேலே ரெய்டு வந்தாங்க. அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக இந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர, மற்றபடி உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய அம்மையார் இந்த அம்மையார் கிடையாது. எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது எதுக்கு காரணம்னா, இவங்க என்ஜிஓவுக்கு அந்த FCRA ஒரு சட்டத்தினால இவங்களுக்கு பிரச்சனை. அறம் ஃபவுண்டேஷனுக்கு அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்டெல்லாம் இங்கே நின்றுச்சு. இவங்களோட கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற முடியல. இவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கக்கூடிய, இவங்க கார்த்தி அவங்க மைத்துனர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கருப்பு பணமாக வாங்குறாங்க இல்லையா, அந்த கருப்பு பணத்தை இவங்க வெள்ளை பணமாக எங்கே மாற்றுறாங்கன்னா அறம் ஃபவுண்டேஷன் தான் மாற்றுறாங்க. இந்த அறம் ஃபவுண்டேஷனில் மாற்றும் போது இதில் தான் இவங்களுக்கு சிக்கல் வந்துருச்சு. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஃபண்டும் வருது, இவங்களோட கருப்பு பணத்தை அதில் போட்டு வெள்ளை பணமாக மாற்றுறாங்க. இதை கண்டுபிடித்து விட்டு இவங்களுக்கு கொட்டி வச்சிருக்கிறாங்க இந்த சட்டத்தினால. அதன் விளைவாகத்தான் இந்த அம்மா இன்னைக்கு இவ்வளோ பொங்குறாங்களே தவிர, இல்லைன்னா பொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி அந்த நீட் போராட்டத்தில் வந்து நம்ம இவர் வெற்றிமாறன் அவர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் அமீர் பேச சில வார்த்தைகள் வந்து ரொம்ப வைரல் ஆகுது. அதாவது எதுக்கு வந்து மாணவர்களை எந்த அடித்தடி அடிக்கிறீங்க, அவங்க என்ன ஏதாவது போராட்டக்காரங்களா, ஏதாவது துப்பாக்கி எடுத்துருந்தாங்க, கன் எடுத்துருந்தாங்களா, ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரே சார். அது மட்டும் இல்லாமல் ஏன் அடிக்கிறவனுக்கு ஹிந்து வாங்குறவனுக்கு ஹிந்து, இப்போ மட்டும் உங்கள் உள்ள ஹிந்து ஒற்றுமை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு சார். அந்த தார் ஜீப் இருக்கு இல்லையா, அந்த ஜீப்பில் அந்த டீசல் டேங்கில் வத்தி குச்சி போட்டு கொளுத்துனவன் யார்? அதை சொல்லுவானா இவன்? ஏன்டா இந்த வேலையை செஞ்ச இஸ்லாமியனே அப்படின்னு இவன் கேட்பானா? அடிக்கிறவனும் இந்து, அடி வாங்குறவனும் இந்துன்னு சொல்கிற நடுவில் உனக்கு என்னடா வேலைங்க? நீ மாணவனா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் ஒரு இஸ்லாமிய கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 வயது இருக்கும், அவர் போய் அந்த தார் ஜீப்பில் வத்தி குச்சியை கிழிச்சு கொளுத்துறாரு. போலீஸ் தடுக்குது, அப்பயும் கூட அந்த டேங்கை திறந்து கொளுத்துறாரு. அப்போ நீ ஏன் கேட்கல? அவர் யார்? அப்போ இந்துக்களை மட்டும் சொல்கிறல்ல, இந்துக்கள் அடி வாங்குறான், இந்துக்கள் அடிக்கிறான்னு சொல்கிறல்ல, நடுவில் நீ யாரா? நீ ஸ்டூடெண்ட்டா? நீ எப்படி அங்கே போன? அப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ற போர்வையில் பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் உள்ள புந்துட்டான். அங்கே எதுக்கு 370 பற்றி பேசுகிறீங்க? அங்கே என்ன பேசணும்? நீ தர்மேந்திர பிரதான் அவர்களே பதவி விலகுன்னு பேசினாக்கா அது நியாயம், அது வந்து மாணவர்கள் போராட்டம் இருக்கலாம். அங்கே போய் 370 நீ வந்துட்டு நீக்குனான்னு அர்த்தம். 370 திரும்பி கொண்டு வா. காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட பகுதி, அங்கே வந்துட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? அப்போ நீங்களாம் யார்? அப்போ மாணவர்கள் போராட்டத்தில் இது போல பிரிவினைவாதிகள் ஊடுருவிட்டான். அது மட்டும் இல்லாமல் அமீர் போன்ற எச்சக்கல நாயை இதை பற்றி பேசவே கூடாது. மாணவர்கள் மேலே அக்கறை இருக்கக்கூடியவன் என்ன பண்ணியிருக்கணும்? கிட்டத்தட்ட 10,000 கோடி போதைப் பொருளை இந்தியாவில் புழக்கத்தில் விட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்த படுபாவி புறம்போக்கு இவன் யாரு? அமீர். நீ எல்லாம் பேசலாமா? எப்படி சார்? எங்க 2,500 கோடி போதைப் பொருள் வழக்கு யார் மேலே இருக்கு? இவன் மேலே தானே இருக்கு, இவனோட நண்பர் மேலே தானே இருக்கு. இன்னும் நண்பர் மேலே இவர் மேலேயும் தான் இருக்கு. இவர் தான் அதில் கூட்டு களவாணி. அப்போ உங்க 2 பேர் மேலே அந்த கேஸ் இருக்குல்ல, இன்னும் நீங்கள் விடுதலை ஆகல அந்த கேஸில் இருந்து. ஜாஃபர் சாதிக்கும் சரி, அமீரும் சரி, நீங்கள் இன்னும் குற்றமற்றவர்களும் உங்களுக்கு நிரூபிக்கல. அது வரைக்கும் நீங்கள் போதைப் பொருள் கடத்திய ஆசாமிகள் தான். அப்போ போதைப் பொருளை கடத்துகிற யார் போடுவான்? வயசான 70 வயசுக்காரனா போதைப் பொருளை போடுவான்? எவன் போடுவான்? இளைஞர்கள் தான் இன்னைக்கு நிறைய போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழித்த மானங்கட்ட ஆட்டுக்குட்டி அமீர், நீ எப்படி மாணவர்களுக்காக போராடுறன்னு சொல்கிற? எந்த அடிப்படையில் சொல்கிற? இந்த வெற்றிமாறன் எடுத்துங்க. வெற்றிமாறன் படத்தில் எப்படியெல்லாம் போதைப் பொருளை பயன்படுத்தணும்னு அவன் சொல்லி கொடுப்பான். அந்த படத்தில் எப்படி கஞ்சாவை எப்படா சுருட்டணும், எப்படா இன்ஜெக்ஷன் போடணும், இது எல்லாத்தையும் அவன் படத்தில் சொல்லி கொடுப்பான். நீ மாணவருக்காக போராடுறியா? வெக்கமா இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு? நான் கேட்குறேன், இந்த ரஞ்சித் எப்போ பார்த்தாலும் இவன் என்ன படம் எடுப்பான்? எங்களை நசுக்கிட்டாங்க, எங்களை பிதிக்கிட்டாங்க, எங்களை அமுக்கிட்டாங்க, இப்படி தானே படம் எடுப்பேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தலித் இளைஞர்கள் யாருமே பெரிதாக எந்த கலவரத்திலும் ஈடுபட்டதாக கிடையவே கிடையாது. இது வரைக்கும் ஜாதிய முதல் தென் மாவட்டத்தில் வந்ததே கிடையாது. இவன் என்னைக்கு வந்து படம் எடுக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த தலித் இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு காரணமே இந்த ரஞ்சித் போன்ற டைரக்டர்கள் தான். அதுக்கடுத்து இன்னொருத்த வந்திருக்கிறான், இந்த குரூப்பில் புதுசாக ஒருத்த வந்திருக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரதீப் ரங்கநாதன். இவன் எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமூகத்தில் ரொம்ப அக்கறை உள்ள படமாக எடுப்பான். என்ன படம் எடுப்பான்னா, இவன் ஒருத்தர் லவ் பண்ணுவான், அவன் இன்னொருத்த கூட பிள்ளையை பெற்றுப்பான், இவன் அவளை கல்யாணம் பண்ணிப்பான். இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான படம்லாம் எடுக்கக்கூடிய ஆள் இவர் மாணவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இவர் பேசுகிறாரு. இப்படி இந்த டைரக்டர் எவனாச்சும் இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக படம் எடுத்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம்? கிடையவே கிடையாது. இந்த பேசிய அனைவருமே மாணவர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக படம் எடுக்கக்கூடிய நபர்கள். நீங்களாம் சரி, நான் என்ன கேட்குறேன்னா, 5 வருஷமா எங்கடா போனீங்க? நீங்கள் திமுக ஆட்சியில் 5 வருஷமா என்ன புரியுங்களா? நீங்கள் அப்போல்லாம் கேள்வி கேட்கலையா?
அப்போல்லாம் நான் சொன்ன குரூப் 4 வினாத்தாள் வெளியே வந்துச்சேன். அப்போல்லாம் எலிஜிபிளோட வாழ்க்கை பாதிக்கப்படலையா? அஜித்குமார் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சு கொன்னாங்களே, அப்போல்லாம் பாதிக்கப்படலையா? 1.5 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னாங்களே, அப்போல்லாம் பாதிக்கப்படலையா? அப்போ இதெல்லாம் கேட்டுக்கணும். 5 வருஷம் 9 ஓட்டையை மூடி இருந்துட்டு இப்போ மட்டும் பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எதற்காக இப்போது நீங்கள் வெளியே வரீங்க நீங்கள்லாம்? அப்போ திமுக ஆட்சி இல்லை. இதெல்லாம் திமுக தூண்டி விட்டு இவர்கள் செய்யக்கூடிய வேலை. இந்த நடிகர்கள் அனைவருமே ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய திரைத்துறையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. மீட்டு பிரச்சனை இருக்குது, இங்கேயே போதை கலாச்சாரம், அங்கேயே போதை கலாச்சாரம் இருக்குது. சமீபத்தில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார், கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார். உங்கள் திரை உலகத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டு வாங்கடா, அதுக்கப்புறம் பேசுங்க. ஏன் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலே கூட போதை குற்றச்சாட்டை அவங்க நிறைய பேர் வச்சாங்க. சாயந்தரமானா அங்கே பார்ட்டி நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. தனுஷ் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. நடிகர் தனுஷ் மேலே கூட அவர் கூட பார்ட்டியில் போதைப் பொருளை பயன்படுத்துவார்னு நிறைய பேர் அந்த சுசித்ரா என்ற ஒரு லேடி வச்சாங்க. எவனா கண்டிச்சிங்களா? அதை மறுத்தீங்களா? இது வரைக்கும் அமைதியாக தானே போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் திரைத்துறையிலேயே போதை கலாச்சாரம் ஊறி போயிருக்கு. உங்கள் திரைத்துறையில் போதைப் பொருள் பயன்படுத்தாத 90% கதாநாயகர்களே கிடையாது. 90% பேர் போதைப் பொருளை பயன்படுத்துகிறான். அதுவும் அந்நிய நாட்டிலேருந்து வெளியே இறக்குமதி செய்யப்படக்கூடிய போதைப் பொருளாக பார்த்து இவன் பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு பார்ட்டியிலுமே போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது. உன் திரைத்துறை இவ்வளோ அழுக்க வச்சிருக்கிற, உன் திரைத்துறையில் பாலியல் பலாத்காரம் நடக்குது, உன் திரைத்துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க. யாரை? கதாநாயகிகளை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒழிங்கடா முதல்ல. எவனா அரசியல்வாதி வந்து உங்களுக்கு கேட்குறானா, ஏன்டா அவங்க திரைத்துறையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது கேட்குறான். அப்படி கேட்க ஆரம்பித்தான் அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகாது, ஒரு ஹீரோ இருக்க மாட்டான், ஒரு ஹீரோயின் இருக்க மாட்டான். அரசியல்வாதிகள் திரைத்துறையில் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் இவனுங்க கதையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு படம் தமிழ்நாட்டிலேருந்து ரிலீஸ் ஆகாது, ஒரு படம் ஷூட்டிங் நடக்காது, எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவ்வளவு குற்றச்சாட்டுகள், அவ்வளவு மோசமான செயல்களை இன்னைக்கு இந்த தமிழ்நாடு திரைத்துறை உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் வேலை கூத்தாடி வேலையை பாருங்கள், அவங்க அரசியல்வாதி வேலையை பார்ப்பாங்க. அதுதான் இரண்டு தரப்புக்குமே நல்லது. அதே மாதிரி பாரஞ்சித் அவர்கள் சொல்லும்போது நீட்டு விவகாரத்தை கூட அப்படியே அம்பேத்கரையும் உள்ளே கொண்டாடுறாரு. ஏன்னா அம்பேத்கரை கண்டு பாஜக ரொம்ப நடுநடுக்குது அப்படின்றாரு. அந்த விஷயத்தில் சொல்லும்போது அம்பேத்கர் சிலையை வந்து, அதாவது கால் மேல் கால் போட்ட சிலையை வந்து தாவேக அரசு கூட ஓப்பன் பண்ண விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் அவர். அதான் எனக்கு இப்போ பாரஞ்சித்த மாதிரி ஒரு தற்கூரி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீ எதுக்கு போனாங்க? நீட்டு சம்பந்தமான அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் என்ன பேசணும்? நீ அங்கே போய் நீட்டு சம்பந்தமாக பேசு. நான் பாரஞ்சித்தை பார்த்து கேட்குறேன், 2014க்கு முன்னாடி எத்தனை மருத்துவக் கல்லூரி தெரியுமா? 2014க்கு பிறகு எத்தனை மருத்துவக் கல்லூரி தெரியுமா? 2014க்கு முன்னாடி 387 மருத்துவக் கல்லூரி. ரஞ்சித் அவர்களே, 2014க்கு முன்னாடி 387, இப்போ எவ்வளோ தெரியுமா? 781, கிட்டத்தட்ட 2 மடங்கு. அவன் 50 வருஷத்தில் 350 காலேஜ் தான். நம்ம 14 வருஷத்துல நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறோம்? 781 காலேஜ் இங்கே இருக்குது. அவன் 50 வருடம் 51,000 மெடிக்கல் சீட்டு தான். யாரு? காங்கிரஸ் ஆட்சியில். நாம் இந்த 12 வருஷத்தில் 1,12,000 சீட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்த்தி கொடுத்துருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி 2014க்கு முன்னாடி வெறும் 7 எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இருந்துச்சு, இன்னைக்கு 22. எத்தனை மடங்கு? இதையும் 3 மடங்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சி உயர்த்தி கொடுத்துருக்குது. ரஞ்சித் அவர்களே, இது புரிந்து கொண்டு பேச வேணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 50 வருட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எம்பிபிஎஸ் சீட்லாம் பெருசாக இல்லை, காலேஜில் பெருசாக இல்லை. ஆனால் மருத்துவ கட்டமைப்பை இந்த 12 வருஷத்தில் பெரிதாக 3 மடங்காக உயர்த்தியது பாரதிய ஜனதா அரசு. அந்த ஒரு பொது அறிவு கூட இந்த தற்கூரிக்கு இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த மேடையில் பேசும்போதே சொல்கிறார், 6 வருடமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் சேலத்தில் கால் மீது கால் வைத்த சிலையை திறப்பதற்குன்னு. 5 வருஷம் வாயில் என்ன வச்சுருந்த நீ? 2020 அனுமதி கொடுத்தாங்க அந்த கால் மேல் கால் வைக்கக்கூடிய சிலையை திறப்பதற்கு, கட்டுவதற்கு. யார் அனுமதி கொடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே அரசு அனுமதி கொடுத்தாங்க. 2021 யார் ஆட்சிக்கு வந்தா? திமுக ஆட்சிக்கு வந்தது. 2026 வரைக்கும் யார் இருந்தா? மே மாதம் வரைக்கும் திமுக தான் இருந்தது. அப்போ ஏன் நீ அவங்கள கேட்கல கேள்வி? அப்போ அதே கூட்டணியில் இப்போ நீ பேசுனல, இவர் பேசும்போது 8 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், தலித் அமைச்சர்கள். ஆனால் வன்னியரசை தவிர மீதி 7 பேர் தண்டம்னு சொல்கிற. அந்த 5 வருஷத்தில் வன்னியரசு கூட்டணியில் இருந்தார்ல, அப்போ தண்டமாக இருந்தார் அவர். அப்போ நாங்கள் சொல்லட்டுமா? அப்போ 7 வருஷம் அந்த அம்பேத்கர் சிலையை திறக்க விடாமல் தடுத்ததுக்கு துணையாக இருந்தாரா வன்னியரசு? ஏன் வன்னியரசுன்னா அப்போ கலைஞர்கிட்ட சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்லி திறந்துருக்கலாம்ல, சேலத்தில் திறங்க, இல்லைன்னா உங்கள் கூட்டணி இப்போ வெளியே வந்தால, கூட்டணி விட்டு வெளியே, அப்போ பேசியிருக்கலாம்ல. நீங்கள் அந்த சிலையை திறக்க அனுமதிக்கவில்லை என்றால் உங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், அப்படி பதவியை பார்த்து பள்ளி நிற்பவன் அல்லன்னு சொல்ல திருமாவளவன் செஞ்சிருக்கலாமே, அவர் கூட இருக்கிற ஆளுநர் ஷானவா செஞ்சுக்கலாமே. நீ இப்போ பெருமையாக பேசி கொண்டு இருக்கிற வன்னியரசு செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை? ஏன் நீ ஒரு போராட்டம் நடத்தினியா? அந்த சிலையை திறக்க சொல்லி இப்போ பேசுறியா? 5 வருஷம் 9 வாட்டியை மூடி நின்றுட்டு இப்போ பேசுறியா? ஏன் அப்போ பேசல? 5 வருஷம் திமுக ஆட்சி தானே இருந்துச்சு. இவங்க இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்து இப்போ தான் 2 மாதம் தான் ஆகுது.
2 மாசத்துக்குள்ளேயே நீ உங்க தலைமையிலேயே தொடங்க அப்படி விஜயை கேள்வி கேட்க தெரிந்த உங்களுக்கு 5 வருஷத்துல ஒரு முறை கூட நீங்க ஏன் ஸ்டாலின் தலைமையில திறக்கணும்னு ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியல? அப்ப ஸ்டாலின் போடுற எலும்பு துண்டுக்கு நீயும் அதை கவிட்டு போற ஒரு பிராணியாத்தான் நீ இருக்கிற. 5 வருஷம் வாயை திறக்காத ரஞ்சித் இப்பயான் திறக்கிற. உண்மையிலேயே உனக்கு தலித் மேல பாசம் இருந்தால், உண்மையிலேயே உனக்கு அம்பேத்கர் மேல பாசம் இருந்தால் நீ என்ன பண்ணிருக்கணும்? மகாராஷ்டிராவில் உலகத்திலேயே அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்ட மிகப்பெரிய சிலையை கொண்டு வந்தது யாரு? நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். நீ என்ன பண்ணி நன்றி தெரிவிச்சியா? நன்றி தெரிவிச்சு ஒரு கூட்டம் போட்டியா? இல்லை பிரதமர் அவர்களுக்கு நன்றின்னு ஒரு அறிக்கை கொடுத்தியாடா? நீ உண்மையிலேயே அம்பேத்கர் மீது உனக்கு அக்கறை தான் என்ன பண்ணிருக்கணும்? இங்க இருக்கிற சிலையை பத்தி பேசுற நீ ஏற்கனவே திறந்திருக்கிறாங்க. அவர் பிறந்த ஊர்ல அவ்வளவு பெரிய சிலை. அதுக்கு என்னன்னா நீ போய் பார்த்துருக்கியா? போய் பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு பிரதமர் அவர்களே நன்றி, மத்திய அரசுக்கு நன்றி அப்படி சொன்னியா? அப்போ உனக்கு என்ன அர்த்தம்? உனக்கு விஜய் அரசை குற்றம் சொல்லணும். இதுதான் இவருடைய எண்ணமே தவிர மற்றபடி இவருக்கு அம்பேத்கர் மீதோ தலித் இளைஞர்கள் மீதோ எந்த ஒரு பற்றுதலுமே பாரஞ்சித்துக்கு கிடையாது. அவருக்கு திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய, திமுகவிற்கு பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய நபர். 5 வருஷம் வாய் திறக்காதவன் இப்போ திறக்கலை, இப்போ திறக்கிறான். அப்போ 5 வருஷம் ஸ்டாலினை கேட்கல, விஜயை கேட்க தெரிஞ்சவனுக்கு ஏன் ஸ்டாலினை கேட்கல? அப்போ இதுலேருந்தே தெரியுதுல, ரஞ்சித் என்பவன் திருமாவளவனை போல பேருக்குத்தான் அது தலித்துக்கு சம்பந்தமான தலித்துக்கு ஆதரவான கட்சி. இவரும் பேருக்கு தான் அந்த படம் எடுக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ள இவர்கள் அனைவருமே திமுகவின் சொம்பாகத்தான் ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். பட் இந்த நீட் போராட்டன்ற விஷயம் இப்போ சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு விஷயம். பாஜகவினர் அதாவது போலீஸும் இராணுவ வீரனும் அடித்தடி ஆரம்பித்த உடனே தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்குது இல்லை? ஸோ அதை ஏன் தடுத்து நிறுத்தலை? அவங்க சரியா கையாளலையா என்ன? இப்போ மோடி அவர்களே வீடியோ வர அளவுக்கு யோசிச்சு பாருங்க. மோடி அவர்கள் சாதாரணமாக வீடியோ போட மாட்டாங்க, அவரே வீடியோ போடுற அளவுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது அப்போ ஃபெயிலியர் தான் நம்ம சொல்லணும். இல்லை அவர் வீடியோவில் பேசும்போதும் சரி, நிறைய மூத்த அரசியல்வாதிகள் பேசும்போதும் சரி, இந்த போராட்டம் என்பது திசை திருப்பி சென்று கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட ஏன் பிரதமர் இதை பேசுகிறாருன்னா, இந்த போராட்டம் திசை திரும்பி விடக்கூடாது. ஏன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சி அவங்களோட நோக்கம் என்ன? தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இதுதான் அவங்களோட நோக்கம், வேற எதுவுமே அவங்களோட நோக்கம் கிடையாது. ஆனால் சமூக விரோத கும்பல் உள்ள புகுந்து இந்த ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ், நான் என்ன கேட்குறேன்னா, ராகுல் காந்தி எதுக்கு பிரதமர் விட்டு முற்றுகையிட போனார் இல்லையா? இவர் ஆதரவு தெரிவிக்கிற என்ன பண்ணிருக்கணும்? ஜந்தர் மந்தர் போயிட்டு அந்த பசங்களை ஆதரவு தெரிவிச்சுட்டு நீ வந்து அங்கேயே போராட்டம் பண்ணி தான் ஓகே. தனியாக சென்று முற்றுகையிட வேண்டிய அவசியம் என்ன? அதே போல் ஆம் ஆத்மி கட்சி ஏன் அவங்களுக்கு போய் நேரில் சென்று அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? இதெல்லாம் இந்த கேள்விகள் அவங்கெல்லாம் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. எப்போ உள்ள வராங்கன்னா, அப்பாவி மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீங்க அடிதடி நடத்தும் போது தான் அவங்க உள்ள வராங்க. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அடிதடியே நடக்குது. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ராகுல் காந்தி உள்ள வர்றாருன்னா கூட யார் யார் வருவான்னு உலகத்துக்கே தெரியும். ஏன்னா ராகுல் காந்தி எப்பப்பெல்லாம் பார்லிமெண்ட் கூட போகுதோ, எப்பப்பெல்லாம் அவர் ஃபாரின் போயிட்டு வராரோ, அப்பப்பெல்லாம் இங்கே ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை நடக்கும். நீங்கள் பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இங்கே உருவாகும். நிறைய விஷயத்தில், எல்லா விஷயத்திலுமே அதே போல தான். இப்பயும் ஒரு ஃபாரின் போயிட்டு வந்தார், இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. பார்லிமெண்ட் தொடங்கிருச்சு, இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. அப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் ஃபாரினுக்கு போறாருன்றது மக்களுடைய ஐயப்பாடு. அங்கே போய் அங்கே ஏதோ பிளான் பண்ணி இங்கே உருவாக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சி எதற்காக ஆரம்பித்த கட்சி? எந்த கோபத்தில் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? ஒரு ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒட்டுமொத்த இளைஞர்களே சொல்ல, சில இளைஞர்கள், வேலை வெட்டி இல்லாத சில இளைஞர்கள் இப்படி கற்பாம்பூச்சி போல திரிந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாரு. அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இது. அவர்களுடைய கட்சி ஏன் இப்போ திசை திரும்புகிறது இல்லையா? அப்போ அது ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இந்த போராட்டத்தில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த போராட்டத்தில் யார் உணவு கொடுக்குறான்? அங்கே பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், பிரியாணி எல்லாமே சகலமாக கிடைக்குது. ஒரு போராட்டம்னா ஒரு அரசியல் கட்சி ஃபண்டு பண்ணாமல் எந்த ஒரு போராட்டமும் நடக்காது, அது வாய்ப்பே கிடையாது. இந்த கட்சி இப்போ தான் ஆரம்பித்தாங்க. யார்? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற கட்சி இப்போ தான் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு பெருசாக பணம் செலவு பண்ணுறதுக்கு இருக்காது. ஏன்னா அவர் ஒரு மிடில் கிளாஸ், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு யார் உணவு கொடுக்கிறார், யார் தண்ணி கொடுக்குறா, யார் இவங்களுக்கு டீசல் பெட்ரோல் போட்டு கொடுக்குறாங்க போயிட்டு வரத்துக்கு? இந்த கேள்விலாம் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த கூட்டத்துக்குள்ள தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அடிப்படைவாத பிரிவினைவாத அமைப்புகள்லாம் உள்ளே பூந்துட்டான். எப்படியாவது நேபாளம் போல
பங்களாதேஷ் போல ஸ்ரீலங்கா போல ஒரு கலவரத்தை உருவாக்கணும், அந்த கலவரத்தின் மூலமாக ஆட்சியை கவுக்கணும், அப்போ பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிடணும், அதே போல பாராளுமன்றத்தை முற்றுகையிடணும் அப்படின்னு இவங்க நோக்கமாக உள்ள பூந்து திசை திருப்புறாங்க. இப்படி திசை திருப்பி அது போல விபரீதங்கள் நடந்துவிடக்கூடாது. அப்படி விபரீதங்கள் நடந்தால் மக்கள் என்ன நினைப்பான், இது மாணவர்கள் போராட்டம் தான் நினைப்பான். ஆனால் உண்மையிலே அது மாணவர்கள் போராட்டம் கிடையாது. அது முழுக்க முழுக்க இந்த பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகளுடைய போராட்டம், சைனா பாகிஸ்தானுடைய தூண்டுதல் பேரில் உருவாக்கக்கூடிய போராட்டம். அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னாக்கா பிரதமர் பேசணும். போலியான போராட்டமாக இருந்தாலும் அந்த போலியான போராட்டம் பெரிதாக ஆகக்கூடாதுன்றதுக்காக பிரதமர் இறங்கி இதை பேசுறாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கே தவிர மற்றபடி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியை பார்த்து பாஜக ஒன்றும் பயமோ இல்லை அவங்க போராட்டத்தை பார்த்து அவங்களோட ஆர்ப்பாட்டத்தை பார்த்து பாஜக பின்வாங்குது அப்படின்னா அர்த்தம் கிடையாது. இது நல்லெண்ண அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை, திசை திருப்பக்கூடிய கூட்டத்தை அழித்து ஒழிக்க வேணும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது என்ன ஆகுனாக்கா இன்னும் இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அவள் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் மக்களோட மனநிலை என்னன்னாக்கா பாஜக அரசு என்னமோ மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற மாதிரி பண்ணுவான். இவன் பழைய வீடியோலாம் எடுத்து போடுறான். எங்கெங்காலும் நடந்த வீடியோலாம் இப்போ எடுத்து ஒட்டி போடுறான். யாரு இந்த எல்லா டிவி சேனலுமே சமூக வலைத்தளத்தில் பழைய எப்பப்பெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் எடுத்து இப்போ போடுறான். உங்களுக்கு விவசாய போராட்டம் நினச்சி பார்த்தீங்களா, அப்போ நடந்ததெல்லாம் கூட இப்போ எடுத்து போடுறாங்க. அப்போது மக்கள் மனசில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் மத்திய அரசு பேசுறதை தவிர மற்றபடி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிலாம் ஒரு தூசுக்கு கூட சமம் கிடையாது பிஜேபிக்கு. இதெல்லாம் மதிக்கணும்னு கூட எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேயே இப்போ தான் மருத்துவத்துறையே செழிப்பாக இருக்குதுன்னா 2014க்கு பிறகு தான். அது ஏழை மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது எட்டாக்கணியாக இருந்த எம்பிபிஎஸ்க்குனால எட்டாக்கணியாக இருந்த அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு இந்த நீட் என்பது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களாம் பெருசாக உண்மையான மாணவர்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலாங்க. எதிர்ப்பு தெரிவிப்புகள் அனைமே போலியானவர்கள் தான் இருக்கிறாங்க. புரியுது சார். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள்லாம் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் வைங்க, அதை வந்து நீங்கள் வந்து அரசியல் மாற்றம், அதுவும் வெற்றிமாறலாம் சொல்கிறாங்க இந்த போராட்டம் வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்திலேயே பார்க்க முடியுது டிஎம்கே ஜென்சி அந்த மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது திசை திருப்புற மாதிரியே தான் போக முடியுமா? இல்லை, அதுதான் இந்த மாதிரி திசை திருப்புறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமரே பேசுகிறார் இந்த விஷயத்தை. இது திசை திருப்பக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்கறது நீட்டு ஒழிக்கணும்னு கேட்கல, நீட்டு வினாத்தாள் கசிந்ததற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் தான் கேட்குறாங்களே தவிர அந்த மாணவர்கள் நீட் எங்களுக்கு வேணான்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு நடுவில் திமுக உள்ளே போடுறான், எங்களுக்கு நீட்டு வேணான்னு அவங்க உள்ளே போது அவங்க ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க. அதே போல் நீட் யாரெல்லாம் ஏன் திமுக ஏன் வேணான்னு சொல்கிறானாக்கா அவங்க தான் நிறைய ப்ரைவேட் காலேஜ் வச்சுருக்காங்க, மருத்துவக் கல்லூரி. இப்படி ப்ரைவேட் காலேஜ் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த நீட் தேர்வு என்பது பெரிய தலைவலியாக இருக்குது. அப்போ அவளை என்ன பண்ணுறான்னா ஒரு கூட்டத்தை கூட்டி அவன் ஃபண்ட் பண்ணுறான், இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அவன் ஃபண்ட் பண்ணுறான். இதே கேரளாவில் போராட்டம் கிடையாது. பாரஞ்சிது கூட திட்டுறாப்புல. கேரளாவில் போராட்டம் கிடையாது, கர்நாடகாவில் பெரிய போராட்டம் கிடையாது, ராஜஸ்தானில் பெரிய போராட்டம் கிடையாது, குஜராத்தில் பெரிய போராட்டம் கிடையாது. நீட் தேர்வை எந்தெந்த மாநிலத்தோட மாணவர்களாக நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு யாருக்குமே இந்த போராட்டம் இல்லை. காங்கிரஸ் ஆளுற மாநிலங்களில் கூட இல்லை. இப்போது உங்களுக்கு கேரளாவில் யார் ஆள்றா? காங்கிரஸ் தான் ஆளுது. அங்கேயே உங்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இல்லையே. ஏன்னா அங்கே காங்கிரஸ் போராட்டம் பண்ணால் கம்யூனிஸ்ட் கண்டிக்கிறாங்க, ஏய் நீட்டு வேணுண்டான்னு சொல்கிறான். முரண்பாடு பாருங்க. இந்திய கூட்டணியில் ஒன்றா இருக்கிறானுங்க, இங்கே ஒன்றா இருக்கிறானுங்க. அங்கே என்ன சொல்கிறான், காங்கிரஸ் நீட்டு வேணான்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் நீட்டு வேணுங்கிறான். இதுலேயே எவ்வளோ பெரிய முரண்பாடு இவனுக்குள்ள இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டிலே அப்படி தான். தமிழ்நாட்டில் மக்கள் மனநிலையில் இன்றைக்கி நீட்டு வேணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்காக எல்லாருமே உங்களுக்கு தெரியும் சென்ற 5 வருடத்தில் எப்படி பிரச்சனை இருந்ததுன்னா நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து நீட்டை ஒழிச்சிருவோன்னு ஒரு பேமானி ஒரு திருடன் சொன்னான், செங்கல் திருட ஒருத்தன் சொன்னான். எங்களுக்கு தாண்டா நீட் ரகசியம் தெரியும். 5 வருஷமாக அந்த ரகசியத்தை அவன் சொல்லவே இல்லை. இவனுக்கு நீட் ரகசியம் தெரியும் நம்பி நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நீட்டை ஒழிச்சிருவாரு 2ஆம் கட்ட மனநிலையில் அவங்க இருந்ததுனால நீட்டை முழுவதுமாக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிக்கவே முடியாது, அது மத்திய அரசு கொண்டு வரல, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே இன்றைக்கி பேச முடியல, கம்பல்சரி எழுதி தான் ஆகணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டை கொண்டு வந்தது 2010 இவன் காங்கிரஸ் தான் நீட்டு மசோதாவை கொண்டே வரான். 2013 மாநிலங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, இது எங்களுடைய உரிமையை பறிக்கும் செயல் நீட் தேர்வு என்பது, அதனால் நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அப்போ 2013 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான், நீட் தேர்வு வேணான்னு ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் அதே சுப்ரீம் கோர்ட்டு
2013 ரத்து பண்ண அதே சுப்ரீம் கோர்ட்டு 2017 நீட்டு வேணும்னு கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட். இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதின் அடிப்படையில், சுப்ரீம் கோர்ட்டு அறிவித்ததின் அடிப்படையில், உத்தரவிட்டதின் அடிப்படையில் தான் பாஜக அரசாங்கம் நீட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பேசுகிற எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுங்க. நீட்னால இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, நீட்னால இவ்வளோ தற்கொலைகள் நடக்குது, அதனால நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம். எப்படி 2013 போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்களோ அதே போல் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இப்போ போய் நீட்டு வேணான்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னால் பாஜக ஆளு மாநிலங்கள் கூட தயாராக தான் இருக்குது. நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிட்டு நீட்டு வேணான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மனு கொடுக்கலாமான்னா ரெடியாக இருக்கிறோம் நாங்கள். ஸ்டாலின் அவர்கள் எல்லா பக்கம் எல்லாரும் இப்போ ஸ்டாலின் சொல்லுவார்ல, எல்லா முதலமைச்சரும் கூப்பிடுவார்ல, இப்போ போய் கூப்பிட்டு எல்லா முதலமைச்சரையும் கூப்பிட்டு ஒருங்கிணைச்சு சுப்ரீம் கோர்ட்டில் முறையீடு பண்ணுங்க. 2013 அப்படி தான் நடந்துச்சு. 2013 உங்களுடைய ஆட்சி தானே, நீங்கள் தானே அப்போ கூட்டணியில் இருந்தீங்க, அப்போ பண்ணீங்கல்ல, அதே வேலையை இப்பயும் செய்யுங்க. பாஜக இதில் மறுப்பே தெரிவிக்காது, நாங்களும் ஏற்றுக்கிறோம். அப்போ இதை எடுத்து செல்ல வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? எதிர்கட்சிகள் கிட்ட இருக்குது, ராகுல் காந்தி கிட்ட இருக்குது, மம்தா பானர்ஜி கிட்ட இருக்குது. யாரெல்லாம் நீட்டி வேணான்னு சொல்லிட்டு நீங்களாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம்? நேபாள் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி இந்த நாட்டை வந்துட்டு நீங்கள் துண்டாடணும், பிரதமரை மாற்றிடுவோம், பாராளுமன்றத்தை எரிச்சிருவோம், இப்படிலாம் நினச்சிங்கனாக்கா நடக்கவே நடக்காது. இது பொம்மை ஆட்சி கிடையாது, காங்கிரஸை போல பொம்மை ஆட்சி கிடையாது. ஒரு ஆண்மகன் ஆண்டு கொண்டு, நரேந்திர மோடி என்ற ஒரு ஆண்மகன் ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சி இது. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்தியா வளர்வது பிடிக்காத அந்நிய சக்திகளுடைய கைக்கூலிகளாக இந்த போராட்டத்தில் ஊடி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை இது. சைனா இந்தியா வளர்ந்து பிடிக்கலன்னா ஹைட்ரஜன் ட்ரெயினை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 பெட்டியோட. உங்களுக்கு ஜப்பானில் இருக்குது, ஆனால் 4 பெட்டி தான். ஃப்ரான்ஸில் இருக்குது, 4 பெட்டி தான். 10 பெட்டியோட ஒரு ஹைட்ரஜன் ட்ரெயினை கண்டுபிடிச்ச மொதல் கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரி. இது எவனுமே பேசலை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கிறோம். அது போல கல் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த ட்ரெயின் மேலே கல் விட்டு அடிக்கிறீங்களா? நீங்களாம் எப்போ மாணவனாக இருப்பீங்க? நீ ஒரு மாணவன், இந்தியாவுடைய ஒரு புதிய கண்டுபிடிப்பு, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை நீ என்ன பண்ணிடணும்? கட்டி பிடிச்சி பாராட்டி இருக்க வேணாமா? இந்நேரம் என் இந்தியா எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கு பாருங்கடான்னு சொல்ல வேணாமா? அதை விட்டுட்டு வந்தே பாரத் மேலே ரயில் கல் அடிக்கிறது, ஹைட்ரஜன் ரயில் மேலே கல் அடிக்கிறது, இதெல்லாம் மாணவர்கள் செய்யக்கூடிய வேலையா? இது தீவிரவாதிகள் செய்யக்கூடிய வேலை, பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய வேலை. அப்படி செய்பவன் கண்டிப்பாக மாணவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இன்னொரு சாதனையும் அப்படியே பண்ணியிருக்குங்க. தனியார் துறையில் மேக் இன் இந்தியா மூலமாக ராக்கெட்டை இருக்கிறாங்க. சைனா நேற்று தான் பண்ணியிருக்கிறான். அதில் 3 சேட்டலைட் வச்சு அனுப்பிச்சிருக்கிறான் தனியாருடைய பங்களிப்போட. நாமும் போன வாரமே பண்ணிட்டோம். எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், மாணவர்கள் தான் சொல்லணும். இந்தியா எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது விண்வெளி துறையில், இந்தியா எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது ரயில்வே துறையில், இதெல்லாம் யார் கொண்டு போகணும்? மாணவர்கள் கொண்டு போகணும். வெளிநாடுகளுக்கு என் நாட்டை பாடுறா, பாம்பாட்டி நாடுன்னு சொன்னான்டா என் நாடு, இன்னைக்கு என் நாடு தான்டா பாம் தயாரிக்கக்கூடிய நாடு அப்படின்னு நீ உயர்த்தி பேச வேணாமா இந்தியாவை? அதை விட்டுட்டு இந்தியாவே நாங்கள் நசுக்குவோம், இந்தியாவை நாங்கள் உடைப்போம், பிரதமரை மாற்றுவோம், பாராளுமன்றத்தை எரிப்போம், இதுவா பேசுவது? இந்தியாவில் தாங்க ஜென்சி பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா தான். அப்போது இது ஆக்கப்பூர்வமான சக்தியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர இது போன்ற பிரிவினைவாத, அடிப்படைவாத, தேச விரோத சக்திகளோடு சேர்ந்து மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யாரெல்லாம் அகிம்சை முறையில் பண்ணால், யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டனோ அவங்களுடைய பாஸ்போர்ட் மொத்தத்தையுமே முடக்க சொல்லிட்டாங்க. அப்படி பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாக்கா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் நீ நினச்சி பார்த்துக்கோ. நீ அவங்க கூட பிரிவினைவாதி கூட சேர்ந்துன்னு, தீவிரவாதி கூட சேர்ந்துன்னு நீயும் இந்த மாதிரி பிரச்சனையில் ஈடுபடுன்னு சொன்னால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். நரேந்திர மோடி உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது, இந்தியாவுடைய மத்திய அரசை உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவுடைய தலைமை இன்னைக்கு. அதை எவனாலும் எப்போதும் எந்த அந்நிய சக்தியாலும் ஒரு பிடுங்க முடியாது. சார், அற்புதமான கருத்தில் இளையவரோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி.